நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். கோலிவுட்ல முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய ஒருவரில் மிக முக்கியமானவர் நடிகர் அஜித் குமார். நடிகர் விஜய் இப்போ அரசியலுக்கு போக போகிறதுனால அடுத்தது அஜித் தான் கோலிவுட்டையே ரூல் பண்ண போகிறாரு அப்படின்னு இயக்கிய ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விடாமுயற்சி படத்தில் அஜித் குமார் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தை மகிழ் திருமணி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்ததா ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் அஜித் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. அந்த படத்துக்கான பூஜையும் போட்டுட்டதா சொல்லப்படுது. பட் இதுக்கான அஃபிஷியல் தகவல்கள் இன்னும் வெளியாகவே இல்லை. கோலிவுட்ல இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்களில் ஒருவரான அஜித் இதுவரை 61 படங்களில் நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பில் கடைசியாக துணிவு படம் போன வருஷம் பொங்கலுக்கு வெளியாகி விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி ஒரு நல்ல வரவேற்பை அடைஞ்சது. அதை தொடர்ந்து தான் இப்போ அவர் தன்னுடைய 62வது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. போன வருடம் நடிகர் அஜித்குமாருடைய பிறந்த நாளான மே 1ஆம் தேதி அந்த படத்தினோட டைட்டில், அதாவது விடாமுயற்சி அப்படிங்கிற டைட்டில் அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு அப்டேட்டும் படத்துலேருந்து வரவே இல்லை. இப்போ தான் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அஜர்பைஜானில் கொஞ்சம் ஜோராக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது எந்த லொக்கேஷனில் நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்ற அடுத்த கட்ட பிளானிங்கில் அவங்க இருக்காங்க. இந்த படத்தில் நடிகர் அஜித்குமாரோட சேர்ந்து அர்ஜுன், ஆரவ், த்ரிஷா, ரெஜினா உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மங்காத்தா படத்துக்கு பிறகு அஜித்குமாரும் அர்ஜுனும் இணைந்து நடிக்கிற படம் அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த படத்திலிருந்து அடுத்த அப்டேட் ஏதாவது வர்ற 14ஆம் தேதி, அதாவது காதலர் தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த விடாமுயற்சி படத்துலேருந்து ஏதாவது அப்டேட் வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் வந்திருக்கு. நடிகர் அஜித்குமாரை பொறுத்தவரை அவர் தன்னுடைய வேலை படத்தில் நடிக்கிறது மட்டும்தான், அதை தவிர்த்து ப்ரொமோஷன் நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அதே போல் பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அவர் கலந்துக்கிறதுல கடைசியாக அவர் அசல் படத்துக்காக தான் பத்திரிகையாளர்களை மீட் பண்ணார். இந்த நிலையில் நடிகை ஆர்த்தி அஜித்குமார் பற்றி சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசப்பொருளாயிருக்கு. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சாருடைய படத்துக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவருடைய ரசிகர் ஒருத்தர் அவருடைய தலையில் தலை அப்படின்ற ஸ்டைலில் ஹேர் கட் பண்ணிட்டு அங்கே வந்திருந்தாரு. அவ்வளவு கூட்டத்திலையும் நடிகர் அஜித் அதை கவனிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு போலீஸ்கிட்ட சொல்லி அந்த ரசிகரை அழைச்சிட்டு வர சொல்லியிருந்தாரு. அந்த ரசிகர் கிட்டக்க வந்ததுமே அவருடைய கன்னத்தில் ஓங்கி பலார்னு அறவிட்டாரு அஜித் சார். அதோடு இல்லாமல் அந்த ரசிகரோட தன்னோட உதவியாளரை அனுப்பி அந்த ரசிகரை மொட்டை அடிக்க வச்சுட்டாரு. அந்த ரசிகரும் மொட்டை அடிச்சுட்டு திரும்பவும் அஜித்தை பார்க்க வந்திருந்தாரு. அப்போ அஜித் கோபமா எதுவுமே பேசாம புகைப்படம் எடுத்துக்கிட்டு, நீ தலை அப்படின்னு ஹேர் கட் பண்ணியிருக்க பார்த்தியா, அதை உன்னுடைய பேரண்ட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. எனக்கு உங்களுடைய அன்பு இதயத்தில் இருந்தால் போதும், இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சாஃப்டாக பேசி அனுப்பி வச்சிருக்காராம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்களாக வைரலாயிட்டு இருக்கு. ஸோ நடிகர் அஜித்தினுடைய இந்த செயல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.